இனியவர்களே, திவ்ய நற்கருணை திருவிழா, இறை நன்மை பெருவிழா, இயேசுவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழா, நல்வாழ்த்துக்கள். நற்கருணைதான் நமது வாழ்வின் மையம். நற்கருணைதான் நம் ஆண்டவரின் பிரசன்னத்தை, தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான திருவருட்சாதனம். நற்கருணைதான் மத்தி, மற்றதெல்லாம் சுத்தி. நற்கருணை நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த அவருடைய பிரசன்னத்தை தினம் தினம் உணர, சுவைக்க, ஜெபிக்க அருமையான அருட்சாதனமாக ஆண்டவரின் பிரசன்னமாக இருக்கிறது. நற்கருணையின் முன்னால் ஜெபித்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று அந்த நாள் முழுவதும் அருள் பெற்றவர்களாக, சக்தி பெற்றவர்களாக செயல்படுகிறார்கள். நற்கருணையை தினம் தினம் தூய்மையாக உட்கொண்டவர்கள் புனிதர்களாக, நல்ல செயல் வீரர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நற்கருணை நம் ஆண்டவர் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நற்கருணை வாழப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளை, நற்கருணை இதனில் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்கள் அப்பம், திராட்சை ரசம். இதனை பழைய ஏற்பாட்டில் தொடக்கத்திலும் பார்க்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறுதி நிகழ்விலும் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அன்பானவர்களே, தொடக்க நூல் 10ஆம் அதிகாரம் 18 முதல் வாசித்து பாருங்கள். மிக அருமையாக இந்த நற்கருணையில் பயன்படுத்தக்கூடிய அருமையான அப்பம், ரசம் என்ற நிகழ்வு இடம்பெற்றிருக்கும். இந்த பின்னணியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாம், லோத் நமக்கு தெரியும். இவங்க சகோதரர்கள். இவர்கள் 2 பேரும் நல்லா வளர்ந்துட்டு வருவாங்க. அப்போ பார்த்தா நிறையா சொத்து சேர்ந்துடும். உடனே ஆபிரகாம் சொல்லுவார், மகனே, தம்பியே, லோத்தே, நீ வரக்குள்ளது பிரிச்சுக்க, நமக்குள்ள சண்டை பிரச்சனை வரண்டாம். லோத்து உடனே என்ன பண்ணுவார், சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு யோர்தான் பகுதியில் உள்ள தண்ணீர் வளம் உள்ள பகுதிகளை தனக்கு எடுத்துட்டு வறண்ட பகுதியை ஆபிரகாமுக்கு கொடுத்துருவார். ஆபிரகாம் கடவுளுடைய பிள்ளை, பெருந்தன்மையானவர், விட்டு கொடுப்பவர், பொதுநலம் நாடுகிறவர், அடுத்தவன் மகிழ்ச்சியில் ஆனந்தப்படுகிறவர், கொடுப்பதிலே திருப்தி அடைகிறவர், தான் வளர வேண்டும் என்ற நிலையில் இல்லை, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுள் தந்ததை வாரி வழங்கும் வள்ளல். லோத்தை எடுத்துக்காம்பார். அகாவு பிடித்தவர்கள், அதிகம் சொத்து சேர்த்தவர்கள், தனக்கென்று வாழ்பவர்கள், தான் நல்ல இடத்துல இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வாழ்வது போல் தெரியும், ஆனால் நல்லா வாழ மாட்டாங்க. கொடுக்குறவங்க, பிறர் மீது தாராளமாக இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. லோத்துக்கு பிரச்சனை வந்துட்டு, எதிரிகள், சண்டைகள்லாம் வந்துட்டு, இந்த நேரத்தில் ஆபிரகாம் தன் சகோதரனுக்காக போராடுகிறார், வெற்றி அடைகிறார். லோத்து இழந்த அனைத்து சொத்துகளையும் மீண்டும் பெற்றுக் கொடுக்கிறார். இந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்க்கணும், நாம் பார்க்கக்கூடியது, சோதோம் நாட்டு அரசர் ஆபிரகாமை பார்க்க வருகின்றார். சலோம் என்ற அரசரும் பார்க்க வருகின்றார். ஏன்னா ஆபிரகாம் அவ்வளோ பெரிய வீரராக, சொத்துக்குரியவராக, போராடுபவராக, நீதியானவராக இருக்கிறார். இவங்க 2 ஒரு சோதோம் அரசர் வருகிறார், சலேம் என்ற அரசர் வருகிறார். சோதோம் அரசர் அவரிடம் படிந்து நிற்கிறார். இந்த சலோம் என்ற அரசர் பார்த்தோம் என்று சொன்னால், ஷாலோம் அப்படின்னா அமைதி, சமாதானம். அது உடனே எருசலேம் அரசர், அவருடைய பெயர் மெல்கிசதக். மெல்க் என்றால் அரசர், சதேக் என்றால் நீதி, உண்மை,
சமாதானம், நீதியின் அரசர் மெல்கிசதக். இந்த மெல்கிசதக் ஷாலோம் இடத்திலிருந்து வருகின்றார். வந்து அவர் அப்பம் ரசம் கொண்டு வருகின்றார். அவர் மெல்கிசதக் முறைப்படி ஒரு உன்னத குருவாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். மெல்கிசதக் ஒரு உன்னத குரு. அதுதான் அப்பம் ரசம் கொண்டு வருகின்றார். அவர் ஆபிரகாமை வாழ்த்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். ஆபிரகாம் கடவுளின் மனிதர், அவரை ஆசீர்வதிக்கிறார் என்றார். ஆபிரகாமை விட பெரியவர். ஆபிரகாம் படிந்து நிற்கின்றார். அவர்களை அருமையாக ஆபிரகாம் உபசரிக்கின்றார். இதையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆபிரகாமை ஆசீர்வதித்த அவர் அந்த அப்ப ரசம் வழங்கி என்றும் இறைவனுடைய அருளை பெற்றவராக இருக்க ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அமைதியின் அரசர் மெல்கிசதக். இதன் அடிப்படையில் தான் மெஸ்ஸியா, நீதியின் அரசர், அமைதியின் அரசர், அவர் ஆசீர் தருபவர் என்ற எண்ணம் எழுகிறது. அவர் லேவியர் குலத்தை சார்ந்தவரா என்பது தெரியவில்லை. ஆனால் மெல்கிசதக் குருக்களின் தலைவர், பெரியவர் என்ற எண்ணம் இந்த பகுதியிலிருந்து எழுகிறது. அவர் அப்பமும் ரசமும் கொண்டு வந்தார். அது கடவுளின் ஆசீராக இருந்தது என்பதை தொடக்க நூலிலேயே நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது நம்ம பார்த்தோம் என்றால், புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாஸ்கா விழாவை கொண்டாடும் பொழுது அவர் பெரிய ஆட்டுக்குட்டி அடித்து பாஸ்கா விழாவை கொண்டாடுங்க அப்படி இப்படியெல்லாம் சொல்லலை. அவர் சீடர்களின் பாதங்களை கழுவினார். அப்பத்தை எடுத்து நன்றி கூறி, இது என் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார். அப்பத்தை தனது உடலாக தந்தார் என்று பார்க்கின்றோம். ரச கிண்ணத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி கூறி, இதை வாங்கி பருகுங்கள், இது என் இரத்தம் என்று கொடுத்தார். ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, அப்பரசம் தொடக்க நூலிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது, ஆசீராக இருந்தது, ஆபிரகாமுக்கு வழங்கப்பட்டது, மெல்கிசதக் கொண்டு வந்தார் என பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன் உடலை, தன் இரத்தத்தை அப்ப ரச குணமதில் தந்து புதிய உடன்படிக்கை, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னார் என்பதையும் நாம் 3 நற்செய்திகளில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்திகளில் இணக்கமாக ஒருமித்து வெளிப்படையாக பார்த்தாலும், யோவான் நற்செய்தியிலும் மிக அழகாக இது வானில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என சொல்லி தன் உடலையும் இரத்தத்தை உணவாக தந்த நிகழ்வை யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், அதை முழுக்க படித்தாலும் சரிதான், 23, 26 நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், அப்பம் ரசம் தொடக்க காலத்திலேயே ஆண்டவரின் பிரசன்னத்தை வெளிப்படுத்த பயன்படுத்தப்பட்டது. நீங்கள் கூடி ஜெபிக்க வரும் பொழுது அப்பத்தை எடுத்து அவர்கள் வான் உயர கண்களை உயர்த்தி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொன்னார்கள். இது என் உடல், இது என் இரத்தம், இதை வாங்கி பருகுங்கள், இது புதிய உடன்படிக்கை, தகுதியோடு இதனை உண்ணுங்கள், வாருங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற வார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்று இருக்கிறது. ஆகவே இந்த அப்பம் ரசம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை புதிய ஏற்பாட்டிலே தெள்ள தெளிவாக தருகிறது. ஆனால் பலியிலே மெல்கிசதக் அப்ப ரசத்தை பயன்படுத்தினார் என்பது பழைய ஏற்பாட்டு பகுதி நமக்கு தருவதாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இது என் உடல், இது என் இரத்தம் என்று நாம் ஆண்டவருடைய நற்கருணையை
பெற்றுக்கொள்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் அது நினைவுபடுத்தப்பட வேண்டும். வரலாற்று உண்மை. ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற அவருடைய பிரசன்னம், இதனிலே ஒன்றை ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. இறை வார்த்தை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. கடவுள் தான் கொடுத்ததை ஒருபோதும் திருப்பி எடுத்துக்கொள்வது இல்லை. கடவுள் அன்று ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், ஆபிரகாம் தவறு செய்தாலும் கடவுள் அவருக்குள் இருந்தார் என்பது உண்மை. மோசே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எரியும் முச்சடியிலே அவரோடு இருக்கிறவர் நாமே என்று சொன்னார். மோசே தவறு செய்து கோபப்பட்டாலும் மோசையை விட்டு, அந்த அருளை விட்டு அவர் விலகவில்லை. மோசேதான் தவறு செய்தார். பழைய ஏற்பாட்டில் கூட உங்களுக்கு நன்றாக தெரியும், குருக்களை, இறைவாக்கினர்களை கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார். அவர்களோடு இருந்தார். அவர்கள்தான் ஒரு சிலர் தங்கள் சுயநலத்திலால் மாறிப்போனார்கள். அதனால் அந்த அருளை இழந்தார்களை தவிர அருள், அபிஷேகம் அவர்களோடு இருந்தது என்பது உண்மை. அதுபோல நற்கருணையில், இறை நன்மையில் ஆண்டவர் இயேசு, இது என் உடல், இது என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அதனிலே இறங்கி வந்து தன் பிரசன்னமாக அதனை தந்த பிறகு ஒரு காலம் அந்த பிரசன்னத்தை விட்டு, அந்த அருளை விட்டு விலகுவதே இல்லை. ஒருவேளை அந்த அப்பரச குணம் குறைந்து போனாலும் அவர் முழுமையாக அதனிலே இருக்கிறார். அந்த அப்பரசமாக ஆண்டவரே அந்த குண நிலத்தில் மாறிவிடுகிறார் என்பதுதான் நமது அசைக்க முடியாத நன்மை. அதனால்தான் அந்த நற்கருணையை ஆராதிக்கின்றோம். அந்த ஆராதனையில் முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு பங்கு பெறுகிறவர்கள் ஆசீர்வதிக்கின்றார்கள். அந்த நற்கருணையை நற்கருணை பேழையிலே வைத்து நாம் ஆராதிக்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அந்த நற்கருணை குணநலன்களிலே வந்த பிறகு எப்பொழுதும் அதனிலே பிரசன்னமாய் இருக்கிறார். அது இறைவனுடைய பிரசன்னமாகவே இருக்கிறார். ஒரு சில சபையார் சொல்வார்கள், இல்லை அந்த நேரம்தான், அதன் பின் போய்விடும் என்று சொன்னால், குருத்துவத்தை பெறக்கூடியவர்கள், இறை வாக்கினர்கள் ஆண்டவருடைய அருளை அந்த நேரம் மட்டும்தான் பெற்றார்களா? தூய ஆவியை பெற்றுவிட்டார்கள். எப்பொழுதும் தூய ஆவியிலே இருக்கிறார்கள். அந்த தூய ஆவியை உரமூட்டி உள்ளிலிருந்து செயல் வடிவத்திற்கு கொண்டு வர நல்ல மனம், நல்ல வாழ்க்கை நமக்கு அவசியம். அதனால்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், தகுதியோடு இந்த நற்கருணையை உண்ணுங்கள் என்று. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை பழைய ஏற்பாட்டிலும் அப்பரசம், புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் இது என் உடல் என் இரத்தம் என்று அப்பத்தை ரசத்தை தந்தார். கொரிந்து செய்தியிலே பார்க்கின்றோம், தொடக்க காலத்திலும் மக்கள் செய்தார்கள். இதை நினைவாக செய்யுங்கள். வழிபாடோடு நற்கருணை முடிந்து விட்டதா? வாழ்வாக வேண்டாமா? அன்பானவர்கள், வாழ்வாக வேண்டும். இந்த நற்கருணை எனக்குள் சக்தியாக இருந்து செயல் வடிவத்திற்கு வர வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன், விடுதலை பயண நூலில் பார்க்கலாம். மக்களை விடுதலையாக்கி எகிப்திலிருந்து கடவுள் கொண்டு வருவார். யாவை அவர்களோடு நடந்து வழிநடத்தி வருவார். பாஸ்கா விழா, பெரிய விழா, கடத்தல் விழா, எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுதலை தந்த விழா. அந்த விழாவை கொண்டாடுங்கள் என்று சொல்வார். ஆனால் அந்த விழா ஒரு கடமை விழாவாக போய்விட்டது. கூடி வருவார்கள், ஒரு வயது நிரம்பிய ஆட்டை அடித்து உண்பார்கள், இந்த வரலாற்றை பேசுவார்கள். எல்லா மக்களையும் கடவுள் தன் பிள்ளைகளாக பார்த்தார் என்ற எண்ணம் மங்கி போய், நாங்கள் மட்டும்தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், எங்களுக்கு விடுதலை தந்தார், நாங்கள் அடுத்தவன் அடிமையாக்கும், அடுத்தவங்களை மதிக்க மாட்டோம், அடுத்தவங்களுக்கு ஆண்டவர் கிடையாது
எங்களுக்கு மட்டும்தான் கடவுள் என்று கடவுளை சுருக்கி கொண்டார்கள். ஆக அந்த பாஸ்கா விழா அர்த்தமுள்ள விழாவாக இருக்கவில்லை. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கையை, இதை வாங்கி உண்ணுங்கள், பலருக்காக சிந்தப்படும் என் ரத்தம், எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு பறந்து விரிந்த செயல்பாட்டை அவர் செயல்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்களா செயல் வடிவத்தை. அதாவது அவரை தேடி நிறைய மக்கள் வர்றாங்க. அப்பம் பலுகுதல், 5000 பேருக்கு உணவு வழங்குதல் நிகழ்ச்சி லூக்கா 9ஆம் அதிகாரம் 11லிருந்து நீங்கள் படித்து பார்க்கலாம். 5000 பேருக்கு ஆண்களின் எண்ணிக்கை. 4 நற்செய்தியில் இடம்பெற்றக்கூடிய ஒப்பற்ற நிகழ்ச்சி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 அப்பங்கள் 2 மீன்கள் 5000 பேருக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்வு. இது ஒரு நற்கருணை பந்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய பேச்சை கேட்க மக்கள் பல இடங்களில் வந்தார்கள். சீடர்கள் சொன்னாங்க, ஐயா மாலை நேரம் ஆயிற்று, வீட்டுக்கு அனுப்பிடுவோம், இந்த மக்களுக்கு எங்கே சோறு போட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொண்டு, நாம் ஏதாவது கொடுக்கணும், உனக்கு என்ன இருக்கு, பகிர்ந்து வாழ வேண்டும், இருப்பதை கொடுக்க வேண்டும். தனக்கு மட்டும் வாழ்கிறவன் பாவத்தில் வாழ்கிறான். சுயநலக்காரனுக்கு பரலோக சொந்தமில்லை. பணக்காரன் லாசர் ஓமை அழகாக சொல்லித் தருகிறது. எனக்கு எனக்கு என்று தன் மார்பை விரித்து கொண்டவன் மாலையிலேயே செத்துப்போனான். ஆண்டவர் ஓமையை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பகிர்ந்தார். அன்பார்களை, நற்கருணையின் அர்த்தம் இதுதான். நற்கருணை, இது என் உடல், இது என் ரத்தம், இது புதிய உடன்படிக்கை என்று சொன்னால் நாம் பகிர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும், நல்ல வார்த்தைகள் சொல்லி வாழ வேண்டும், பிறருக்கு உதவி வாழ வேண்டும் என்ற மனிதாபிமான வாழ்வையும் தியாக வாழ்வையும் தான் இந்த நற்கருணை சுட்டி காட்டுகிறது. இன்னும் பாருங்களேன், லூக்கா 24ஆம் அதிகாரம் 18க்கு மேலே படித்து பாருங்க. எம்மாவு நிகழ்ச்சி. எம்மாவுஸுக்கு சீடர்கள் போகிறாங்க. அப்போது இயேசுவும் கூட அப்படியே நடந்து போகிறாங்க. தான் இயேசு என்பதை காட்டிக்கொள்ளாமல் வழிபோக்கர் போலேயே நடந்து போகிறாங்க. இறை வார்த்தை விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. என்ன மந்த புத்திகளாக இருக்கிறீங்க, இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. ஆனால் எப்பொழுது எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று அவரை தங்க வைத்து அப்பத்தை பிட்டார்களோ அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன, இயேசுவை கண்டு கொண்டார்கள். அன்பானவர்களே, இதுதான் உண்மை. நற்கருணை, அப்பரசம் பழைய ஏற்பாட்டில் முக்கியத்துவம், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம். அந்த பிரசன்னம் தகுதியான முறையிலே உட்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அந்த பிரசன்னம், இந்த நற்கருணை ஆராதனைக்கு மட்டுமா? வாழ்வாக வேண்டும் அல்லவா? பாஸ்கா விழா வாழ்வாகவில்லை, ஆண்டவரை சுருக்கியது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 மீன்களை 5 அப்பங்களை வைத்து எல்லோரும் உண்டு மகிழ செய்தார். 5000 ஆண்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த காலம் யூதர் காலம், ஆண்களின் காலம். பெண்கள் குழந்தைகளும் சேர்த்தால் நிச்சயமாக ஒரு குடும்பத்திற்கு 3 பேர் என்று சொன்னாலும் 15,000, 18,000, 20,000 பேர் அங்கே இருந்திருப்பார்கள். அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கொடுத்தார். இந்த எம்மாவு நிகழ்ச்சியிலும் பாருங்கள், இறை வார்த்தை அறிவிக்கப்படும் பொழுது, விளக்கம் கொடுக்கும் பொழுது அது தெளிவு கொடுத்தது. இதயத்திற்கு தெளிவு இருந்தது, மன நிறைவை கொடுத்தது. எப்பொழுது இயேசுவை கண்டார்கள்? அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுதுதான் இயேசுவை கண்டார்கள். ஆக அன்பானவர்களே, அப்பம் ஆராதிக்கப்பட மட்டுமல்ல, அப்பம் வழிபாட்டோடு முடக்கி விடுவதற்கு மட்டுமல்ல, அப்பம் நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாக வந்தோம், எல்லாரும் நன்மை எடுக்கிறாங்க, நம்மளும் நன்மை எடுக்கணும் என சொல்லி நன்மை எடுப்பதற்கு அல்ல, மாறாக பகிர்தல், வாழ்வாகுதல், அன்பு செய்தல், மன்னித்தல், விட்டு கொடுத்தல் என்பதில் தான் இருக்கிறது.
இந்த ஆராதிக்க அன்னை தெரசால் சென்றார் என்று சொன்னால் சக்தி கிடைக்கிறது. நான் மக்களோடு என் பணியை ஆற்றும் பொழுது ஆண்டவரை அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று மதர் தெரேசா புனிதை நமக்கு சொல்லி தந்தார்கள். பல புனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அந்த புனிதர்கள் அந்த இயேசுவின் அப்ப ரசத்தை ஆராதித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் வாழ்விலே வாழ்ந்தார்கள், பிறரோடு நல்ல உறவை கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இன்று நாம் வாழும் காலத்திலே வாழ்ந்து இளம் வயதிலேயே இறந்து போன கார்லோ அக்யூட்டிஸ் அசிசி இத்தாலிய நாட்டைச் சேர்ந்தவர். நற்கருணை மீது அதிக பக்தியை கொண்டிருந்தவர். நற்கருணையை உலக மக்கள் அனைவரும் உணர்ந்து ஆராதிக்கவும் வாழ்வில் வாழவும் வழிவகை செய்தவர். கூடிய விரைவிலே புனிதராக உயர்த்தப்பட இருக்கக்கூடிய கார்லோ அக்யூட்டிஸ் நற்கருணையை ஆராதித்தார், அதனை வாழ்விலே வெளிப்படுத்தினார். அன்பானவர்களை, இன்றும் உங்களுக்கு அன்போடு சொல்லுகிறேன், நற்கருணையை தினம் தினம் வாங்கி உண்ணுங்கள். நற்கருணையை ஞாயிற்றுக்கிழமையில் தகுதியோடு வாங்கி உண்ணுங்கள். நற்கருணையை ஆராதிக்க வாருங்கள். புதிய சக்தி, புதிய எழுச்சி, புதிய வாழ்வு கிடைக்கும் என்பது முற்றிலும் உண்மை. 4 நாட்களுக்கு முன்னால் ஒரு மனிதரை சந்தித்தேன். அவர் என்னிடம் சொன்னார், உங்கள் மறைவுரையில் கேட்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், நற்கருணை பற்றி தயாரித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது சொன்னார், ஃபாதர், நான் ஒரு கார்பெண்டர் வேலை செய்கின்றேன், அதாவது தச்சு தொழில் மர வேலை செய்கின்றேன். அந்த வேலை செய்யும் பொழுதெல்லாம் காலையிலே என் மனைவியும் நானும் ஒரு 5 நிமிடம் நற்கருணை நாதரை கோவிலில் சந்தித்து விட்டு தான் வேலைக்கு போவோம். சில நேரங்களில் வேலைக்கு போகும் பொழுது கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்று சொன்னால் வீட்டிலேயே நற்கருணையை கண்முன்னால் கொண்டு வந்து ஆசை நன்மை, ஆசை நற்கருணையை நாங்கள் வணங்கி ஆராதித்து விட்டு தான் வேலைக்கு செல்வோம். ஆனால் என் வேலையில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அன்பாக இருக்க முடியும், வேலையில் நல்லா சக்தி கிடைக்கும், என் மனைவி ரொம்ப அருமையாக கூட இருப்பாங்க என எங்களை கடவுள் உயர்த்தி கொண்டு இருக்கிறார். நாங்கள் அதில் கூட கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு ஏழை கொடுப்போம். அது எங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்குது. இப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு பெரிய வீடு ஒன்று தந்திருக்கிறார். எங்கள் உழைப்பினால் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். என் மகளையும் நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நற்கருணையை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசிரியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இன்னியாசியாபுரத்தைச் சேர்ந்த பனித்துறை என்ற அன்பு சகோதரர். அன்பான சகோதர சகோதரிகளை, வாழ்க்கையிலே நற்கருணையின் அர்த்தத்தை, ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த நற்கருணை ஆராதிக்கப்படவும், அந்த நற்கருணை நமது வாழ்வில் வாழப்பட வேண்டும் என உங்கள் உள்ளத்தில் உறுதியெடுங்கள். புதிய உடன்படிக்கை செய்யுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நன்றி.